பேசும் தலைமை நிகழ்ச்சிக்காக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். ஒவ்வொரு வாரமும் வித்தியாசமான துறை, மிக முக்கியமான ஆளுமை, அவங்களோட அனுபவங்கள் அப்படின்னு பேசும் தலைமை ஒரு அழகிய பயணத்தை மேற்கொண்டிருக்கிறது. அந்த விதத்தில் இந்த வாரம் நம்ம சந்திக்க போகின்ற நபர் யார்? ஒரு ஸ்பெஷல் பர்சனை தான் பேசும் தலைமை இன்னைக்கு சந்திக்க இருக்கிறது. நிறைய வெளிநாட்டு ஊடகங்கள், ஜப்பான், நியூசிலாந்து தொலைக்காட்சிகள் இவரை இன்டர்வியூ எடுத்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய ஆங்கில ஊடகங்கள் பிராந்திய மொழிகளில் இவரை உழைப்பால் உயர்ந்த மனிதர் அப்படின்னு சொல்கிறாங்க. குடிசையிலிருந்து கோபுரத்திற்கு சென்ற மனிதர் அப்படின்னு வர்ணிக்கிறாங்க. இன்னும் சொல்லணும் அப்படின்னா ஒரே ஒரு வார்த்தை தான் இன்னைக்கு உலகம் முழுவதும் இவரை பிரபலப்படுத்தி இருக்கிறது. என்ன வார்த்தை அப்படின்னா மில்லினர் பார்பர் அப்படின்னு இவர் அழைக்கிறாங்க. என்ன இவர் சாதனை செஞ்சார்? இந்த பேசும் தலைமை நீங்கள் பார்க்குறப்ப இவர் லைஃபுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கான்ட்ராஸ்ட், அந்த ஷேட்ஸ் தான் எனக்கு ரொம்ப இவரை வியப்பில் ஆழ்த்துகிறது. இவர் லைஃப்பை பார்க்கக்கூடிய விதம், எப்படி இவர் வாழ்க்கையில் வெற்றி பெற்றார், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அவரை பற்றி ஒரு அழகான ஒரு தொகுப்பு காத்திருக்கிறது, பார்த்த பிறகு பயணிக்கலாம். பல கோடி ரூபாய் மதிப்புள்ள பல நூறு சொகுசு வாகனங்களை கொண்டு ரமேஷ் டிராவல்ஸ் நிறுவனம் நடத்தி வருகின்ற திரு ரமேஷ் பாபு அவர்கள் பெங்களூர்காரர். பல நூறு கோடிகளுக்கு அதிபதியாக இருக்கும் திரு ரமேஷ் பாபு அவர்களை ஊடகங்கள் மில்லியனர் பார்பர் என்று பாராட்டுகின்றன. சலூனில் இருந்து தொடங்கிய இவரது வாழ்க்கை இன்று பல அதிநவீன உயர் ரக வாகனங்களுக்கு உரிமையாளராக மாறி சொகுசாக பயணித்துக் கொண்டிருந்தாலும் இன்றும் முடி திருத்துபவராக பணியாற்றிக் கொண்டிருப்பதுதான் இவரை மில்லியனர் பார்பர் என்று பாராட்ட வைத்திருக்கின்றது. தினமும் காலை 9 மணியிலிருந்து 11 மணி வரை சலூனில் வேலை பார்த்துவிட்டு டிராவல்ஸ் நிறுவன அலுவலகத்திற்கு செல்லும் இந்த செல்வந்த சிகை நிபுணர் மீண்டும் மாலை 5 மணி முதல் 8 மணி வரை சலூனில் வேலை பார்க்கின்றார். ஞாயிறன்று முழுவதும் சலூனிலேயே வேலை பார்க்கின்றார். உலகின் விலை உயர்ந்த கார்களில் செல்லும்போது ஏற்படும் மன மகிழ்ச்சியைப் போலவே முடி திருத்தும் போதும் ஒரு மன நிறைவு ஏற்படுவதாக குறிப்பிடும் இந்த உழைப்பால் உயர்ந்த மனிதர் சலூன்தான் தனது தந்தையின் மறைவிற்குப் பிறகு அவரது குடும்பத்திற்கு ஒருவேளை உணவாவது வழங்கியது என்று கண்ணீரோடு நினைவு கூறுகின்றார். உலகில் தயாராகும் எந்த நவீன சொகுசு ரக வாகனங்களும் இந்தியாவில் இவரது டிராவல்ஸ் நிறுவனத்திற்கு முதலில் வந்துவிடும் என்று குறிப்பிடும் திரு ரமேஷ் பாபு, சினிமா நட்சத்திரங்கள், அரசியல் பிரபலங்கள், வெளிநாட்டினர், ஏன் அமெரிக்க அதிபர் ஒபாமா கூட இவரது நிறுவனத்தின் வாடிக்கையாளர் என்று பெருமையோடு குறிப்பிடுகின்றார். உயர் ரக வாகனமான ரோல்ஸ் ராய்ஸில் பயணிக்க ஒரு நாளைக்கு 50,000 கட்டணம். இந்த மில்லியனரிடம் முடிவெட்டிக் கொள்ள 100 ரூபாய் கட்டணம். 2 தொழிலையுமே தான் மிகவும் நேசிப்பதாக கூறும் இந்த செல்வந்த சிகை நிபுணர், உழைப்பு ஒருவனை குடிசையிலிருந்து கோபுரத்திற்கு அழைத்துச் செல்லும் என்பது பற்றியும், செய்யும் தொழிலை எப்படி நேசிப்பது என்பது பற்றியும், தன்னுடைய வெற்றிக்கு தான் நம்பும் ஒரே ஒரு தாரக மந்திரம் எது என்பது பற்றியும் மனம் திறக்கின்றார் இன்றைய நம் பேசும் தலைமையில். மில்லினர் பார்பர், நம்ம தமிழில் சொல்லணும் அப்படின்னா செல்வந்த சிகை நிபுணர் திரு ரமேஷ் பாபு அவர்களை தான் நம்ம சந்திக்க இருக்கிறோம். சந்திக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். செல்வந்த சிகை நிபுணர் மில்லினர் பார்பர், இதுதான் உங்கள் பேர் ரமேஷ் பாபு அப்படின்றதே மறைஞ்சு எல்லாருமே மில்லினர் பார்பர் அப்படின்னு தான் அழைச்சிட்டு இருக்கிறாங்க. எப்படி அதை உணர்றீங்க சார்? எப்படின்னா எங்கள் அப்பா, நான் சின்ன வயசில் எப்படி வாழ்ந்தேன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நான் எங்கள் அப்பா சின்ன வயசுல இறந்துட்டார். அது 2nd ஸ்டாண்டர்டில் படிச்சுட்டு இருந்தேன், 2வது கிளாஸில். அப்போது ஒரு நாள் நான் ஸ்கூலில் இருந்தேன். அப்போது ஒரு மெசேஜ் வந்துச்சு. இமிடியேட்டாக யாரோ வந்து கூப்பிட்டாங்க, அர்ஜென்ட்டாக வீட்டுக்கு வாங்க. வீட்டுக்கு போனால் எங்கள் அப்பா தவறிட்டு இருந்தார். ஸோ அவர் விட்டு போன சலூன் தான் எங்கள் சித்தப்பா எடுத்து நடத்திட்டு இருந்தாங்க. அவங்க ஆனால் அவங்க ரன் பண்ணிவிட்டு எவ்ரிடே 5 ரூபா கொடுத்துட்டு இருந்தாங்க. ஒரு நாளைக்கு 5 ரூபா கொடுப்பாங்க. ஸோ இந்த 5 ரூபாவில் எங்கள் அம்மா, எங்கள் தம்பி, எங்கள் தங்கச்சி, ஒரு பாட்டி, ஸோ 5 பேர் லைஃப் நடத்த வேண்டியதாக இருந்துச்சு. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க, எங்கள் அப்பா தவறினோன்னே வீட்டு வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. நான் சின்ன வயசு, நான் 7 வயசு 8 வயசு இருக்குன்னு எனக்கு, 2வது கிளாஸ். ஸோ எங்கள் அம்மா வீட்டு வேலை செஞ்சு தான் என்னை வளர்த்தாங்க.
அப்படின்னு சொல்லுவோம். எப்படின்னா ஒரு வேளை சாப்பாடு, ஒரு வேளை கூட காலையில் கிடையாது, மத்தியானம் கிடையாது, நைட்டு கிடையாது, வெறும் மத்தியானம் 3 மணிக்கு தான் சாப்பாடு எங்களுக்கு. நல்ல சமயம் என்ன இருக்கோ எங்கள் அம்மா அந்த வீட்டில் வேலை செஞ்சு மீந்து இருக்குது எடுத்துகிட்டு வந்து அதை சூடு பண்ணி தான் கொடுப்பாங்க. அதே எங்களுக்கு ஒரு சாப்பாடுனா நல்லா சாப்பிட்டு அவ்வளோதான், நைட்டு சும்மா அப்படியே படுக்க வேண்டியதுதான். இதுதான் இந்த சின்ன ஒரு என்ன சொல்கிறதுன்னா கஷ்டமான லைஃப் எங்களுது. அப்பா இறந்த பிறகு சார் குடும்பம் ரொம்ப கஷ்டத்தில் இருக்குது, ஒரு நாளைக்கு 5 ரூபா தான் அப்படின்ற இடத்துல எப்படி உங்களோட லைஃப் கொஞ்சம் கொஞ்சமாக நகர ஆரம்பிச்சதுங்க? நான் ஐ திங்க் 7வது கிளாஸ் இருக்கும், நான் படிக்கிற போது எங்கள் அம்மா வேலை செஞ்சுட்டு இருந்தா ஆண்டி, அவங்கள நான் காட் மதர் தான் சொல்லுவேன். அவங்க காட் மதர் எங்களுக்கு ஒரு அவங்க பொண்ணு ஒரு என்னோட 4 வயசு பெரியவங்க. அவங்கள வந்து இது மட்டும் அக்கான்னு தான் கூடுவேன். அவங்க தான் எங்களுக்கு கார்டியன் அப்படின்னு சொல்லுவேன். ஒரு நாள் என்னை கூப்பிட்டாங்க, 7வது கிளாஸ் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ கூப்பிட்டு என்னடா பண்ணிகிட்ருக்கிறேன், நான் ஸ்கூலுக்கு போகிறேன், எனக்கு படிக்கிறதுக்கு புக்ஸுக்கு ப்ராப்ளம் ஆகுதுன்னு. அப்போ என்ன பண்ணாங்க, உடனே ஒரு சைக்கிள் வாங்கி கொடுத்தாங்க எனக்கு. எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு ஆள் இருந்தார். அவர் வந்து ரமேஷ் ஏன் வெயிட் பண்ணி மார்னிங்ஸு நீ பேப்பர் போடு அப்படின்னாரு. ஸோ அதான் என் ஃபஸ்ட்டு ஜர்னி, அர்னிங் ஜர்னி அப்படின்னு சொல்லலாம். ஒரு மாதம்லாம் பேப்பர் போட்டால் அது யூஸ் கிவ் அஸ் அபவுட் 25 ரூபா 30 ரூபா கொடுப்பாங்க ஒரு மாதத்துக்கு. காலையில் பேப்பர் போடும், 5 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணால் 6:30 க்ளோஸ் ஆகிடும். பேப்பர் போட நான் ஐ திங்க் 8வது 9வது கிளாஸ் வந்தபோது 10 பைசா. நான் நல்ல ஸ்போர்ட்ஸ்மேன். நான் ஸ்கூலில் காலையில் பால் போட்டு ஜாக் பண்ணிட்டு நிறைய ஆக்டிவிட்டீஸில் இருந்தேன். ஃபுட்பால் ஆகிடுச்சு. கரெக்ட், எப்படி கண்டுபிடிச்சிங்க? ஸோ நான் ஃபுட்பால் லவர்ஸு. ஓகே, ஃபுட்பால் ஆடிட்டு இருந்தேன். 8வது கிளாஸ் வந்தபோது இன்னும் அடிஷ்னலாக நான் பால் போட ஆரம்பிச்சிட்டேன். அடிஷ்னல் இன்கம் வேணும் எங்களுக்கு. ஸோ பால் போட்டால் அதுக்கு ஒரு 40 ரூபா கொடுப்போம். ஸோ அப்பார்ட்மெண்ட்ஸு, சின்ன சின்ன வீடுக்கு. ரொம்ப வறுமையில் இருக்கிறீங்க, அப்பா தவறிட்டாங்க, ஆனால் உங்களுக்கு ஏதாவது கனவுகள் வாழ்க்கையில் இப்படிலாம் ஆகணும் அப்படிலாம் இருந்ததுங்களா? அப்போது கனவுகள்ன்ட்டு ஒரு எனக்கு கிடையாது. ஆனால் எனக்கு ஒரு இதுனா ஒன்று பண்ணணும், தனியாக ஒரு வித்தியாசமான பண்ணுறதா எனக்கு லைஃப்பில் இஷ்டம். அதுக்கு முன்னாடி என்னென்னா இந்த லைஃப்பில் எப்படின்னா எனக்கு ஒரு எஸ்எல்சி, நான் 10th சொல்லுவோம் இங்கே, +1 +2 வந்து பியூசி ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர்னு சொல்லுவோம். 10th ஆகணுன்னா நான் வேலை ஆரம்பித்தேன். ஒரு வீட்டுக்கு போவேன் மார்னிங்ஸு, அவங்க வீட்டுக்கு போய் காரு கழுவேன். அங்கே வாஷ் பண்ணிட்டு 6 மணிக்கு போயிட்டு பால் போட்டு பேப்பர் போட்டு கார் வாஷ் பண்ணிட்டு தான் நான் ஒரு ஆஃபீஸில் வேலைக்கு செஞ்சேன். ஸோ +1 பண்ணிவிட்டு அப்படியே ஆஃபீஸில் வேலை செஞ்சு ஈவினிங் காலேஜ் போவேன். நான் ஐ நெவர் ஜாயின் அ டே காலேஜ் அட் ஆல். ஆனால் பைசா இல்லை எங்கள்கிட்ட. இவ்வளோ தூரம் ஒரே ஒரு ஆளாக நீங்கள் 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்ப தானே அப்பா தவறுறாங்க சார்? ஆமாம். அதுக்கப்புறம் உழைச்சிட்டே இருக்கிறீங்க, ஓடிட்டே இருக்கிறீங்க. ஏன் இப்போது யாரும் சொந்தக்காரங்களாம் உங்களுக்கு உதவலையா? இல்லை, சொந்தக்கார விஷயத்தில் எங்கள் அப்பாவுக்கு வந்து 2 தம்பிங்க. ஸோ எங்கள் அப்பா தான் அவங்களுக்கு எல்லாம் வேலை வாங்கி கொடுத்தாரு. அது எனக்கு தெரியும். ஏன்னா எனக்கு சொல்லுவாங்க, எங்கள் சலூனுக்கு வந்தால் ஆளுங்க சொல்லுவாங்க. அப்போது எங்கள் சித்தப்பா யாரும் எனக்கு ஹெல்ப் பண்ணல. இது மட்டும் ஐ டோன்ட் திங்க். எப்போவுமே ஒரு வாட்டி வந்து எங்கள் 2 சித்தப்பாவில் ஒரு பெரியவர் சின்னவர் வந்து எப்போனா அவங்க ஒய்ஃபுக்கு தெரியாத துணி வாங்கி கொடுப்பாரு. அப்போனா வருஷத்தில் ஒரே ஒரு ட்ரெஸ் தான் எங்களுக்கு நியூ இயர். அது வந்து உகாதினா எங்களுக்கு நியூ இயர் வருஷம் அன்றைக்கி தான் வாங்கி கொடுப்பாங்க எங்களுக்கு. அதுதான் ஒரு புது துணி. வருஷத்தில் ஒரே ட்ரெஸ் தான் எங்களுக்கு புதுசு கிடைக்கும். அதான் சொன்னேன், காட் மதர் அந்த சிஸ்டர் எனக்கு நந்தினின்ட்டு, அவங்க ப்ளஸ் அவங்க மிஸ்ஸஸ் மோகன்ட்டு அவங்க பொண்ணு நந்தினி. அவங்க தான் எனக்கு இந்த ஸ்டேஜுக்கு இருக்கிறது ஒரு என்ன சொல்கிறது ஒரு பில்லர், எனக்கு பேக் போனுன்னு சொல்லுவாங்களே, அது அவங்க தான் எனக்கு. எப்படி சார் சலூனுக்குள்ளே, ஏன்னா அப்பா சலூன் நடத்திட்டு இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் நீங்கள் சலூனுக்குள்ளே எப்படி வந்தீங்க? நான் 2nd இயர் +2 பண்ணிட்டு இருந்தேன். பண்ணிட்டு ஒரு நாள் ஈவினிங்கு காலேஜ் முடிச்சுட்டு வந்தேன். வீட்டில் வந்து பயங்கர கலாட்டா. எங்கள் அம்மா எங்கள் சித்தப்பா தான் கடை நடத்திட்டு 5 ரூபா கொடுப்பாரு ஒரு நாளைக்கு. பயங்கர கலாட்டா. என்னடா இவ்வளோ கத்திட்டு இருக்கிறாங்க, ரோடெல்லாம் ஜனம் நிற்கிறாங்க. என்னடானா இப்போ உள்ளே போனேன். அவன் என்னம்மான்னு, இல்லைடா கடை 5 ரூபா மேலே கொடுக்க மாட்டேன்றாங்கோ, அதுக்கு என்ன பண்ணேன்னு தெரியாது. ஏன்னா நீங்கள் எல்லாம் வந்துட்டீங்க, இப்போ நிறையா செலவு வருது எனக்கு. நீங்கள் காலேஜ் போகிற எங்கள் தங்கச்சி பெரிய பொண்ணாக போகுது, என்னடா பண்ணோன்னு தெரியாது. நான் ஒரே வார்த்தை சொன்னேம்மா, நானே என் நடத்தக்கூட
அந்த சலூன் எடுத்து நானே அதை ஆரம்பிக்கக்கூடாது அப்படின்னு. டேய் நிஜமாக பண்ணுறியாடா நீ? எனக்கு தெரியாதுமா, பட் நான் முயற்சி பண்ணுறேன். அந்த முயற்சி சொன்னால் அவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாது. உடனே எங்கள் சித்தப்பா ஒரே வார்த்தை போட்டாங்க, நீ நடத்தலைன்னா சாவியை கொடுத்துரு அப்படின்னாங்க. அவரும் என்ன அந்த ஜோஷில் கொடுத்துட்டாரு. கொடுத்துட்டு எனக்கும் என்ன பண்ணுன்னு தெரியல. மறுநாள் போனேன், கடைக்கு போனால் கடை நடத்துகிற கண்டிஷனில் இல்லை. என்ன பண்ணோன்னு தெரியாது. அப்போ எங்கள் அம்மாவுக்கு சொன்னம்மா ரொம்ப ஃபஸ்ட்டு, ஏன்னா ஒரு இன்டீரியர் நல்லா இருக்கணும் அப்படின்னு. என்கிட்ட காசு இல்லைடா அப்படின்னாங்க. சரி நானே ஒயிட் வாஷ் பண்ணேன் ஃபுல்லாக. நான் ஒயிட் வாஷ்னுக்குன்னா அவனுக்கு 200 கொடுக்கணும், எங்கடா இருக்குன்னு நானே ஃபுல்லாக ஒயிட் வாஷ் பண்ணி சேர்லாம் போட்டு, சேர்லாம் இருந்த சேர்லாம் அந்த அப்போலாம் அந்த குச்சி உடன் சேர்ஸ் தான். ஸோ அத்தையே வச்சு நடத்திட்டு இருந்தேன். ஸோ அப்போ தான் நான் சலூனுக்கு, எனக்கு வேலை தெரியாது, ஆளை வச்சு நடத்திட்டு இருந்தேன். அவனுக்கு டெய்லி 35 ரூபா கொடுக்கணும். ஸோ நிறையா ஏமாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. நான் பார்த்தேன், 2 நாள் பார்த்தேன், 3 நாள் பார்த்தேன், 2 மாதம் 3 மாதம் ஆச்சு. ஒரு நாள் ஒரு கஸ்டமர் வந்து காலையிலே வந்தார், 6 மணி கடை திறந்து வந்தார். வந்தோடனே எனக்கு யாரும் வரலையாப்பா? வரல சார், என்ன பண்ணோம் தெரியாது, ரொம்ப கஷ்டமாக, நீயே பண்ணி விடு அப்படின்னாரு. சார் எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு. அவரு எந்த தைரியத்தில் பார்க்காதனால நானும் எந்த தைரியத்தில் கத்திரிக்கோல் எடுத்து கோமம் எடுத்து வெட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அவரு நான் சொல்கிறது வந்து 90s 90-91 சொல்கிறது. இது மட்டும் எனக்கு கஸ்டமர் வரும். எனக்கு ஒரே ஒரு கேள்வி சார், நீங்கள் ஒரு முடி வெட்டுறது ஒரு சலூனில் இருக்கிறப்ப வந்து ஒரு சோஷியல் ஸ்டேட்டஸ் எப்போதுமே மக்கள் பார்த்துட்டே இருப்பாங்க, சமூகம் பார்த்துட்டே இருப்பாங்க. நீங்கள் வந்து இதில் என்னைக்காவது வருத்தப்பட்டிருக்கீங்களா? ஐயோ நம்ம சின்ன வயசில் அப்படி இருந்ததா? ஏன்னா நீங்கள் படிக்கிறப்பெல்லாம் பசங்க ஏதாவது உங்களை கிண்டல் பண்ணியிருக்கலாம், அது மாதிரி ஏதாவது ஃபேஸ் பண்ணீங்களா? இல்லை, நான் வந்து கேத்தலிக் ஸ்கூலில் படித்தது. அந்த கேத்தலிக் ஸ்கூலில் அந்த இது வராது, கேஸ்ட்டு அதெல்லாம் யூஸ்வலாக. அது வந்து இந்த பெங்களூரில் நீங்கள் வெளிநாட்டுக்கு போனீங்கன்னா அடுத்த ஸ்டேட்டுக்கு போனீங்கன்னா டெஃபினட்டாக இருக்குது. பட் பெங்களூரில் அந்த இது கிடையாது எங்களுக்கு, கேஸ்டிசம் அப்படின்னு. ஏன்னா இவன் பார்பர் அதெல்லாம் யாரும் எதுவும். ஆனால் உங்களுக்கு இல்லை அம்மாவோ நீ இன்னும் படிச்சுட்டு வேற ஒரு ப்ரொஃபஷன் போ அப்படிலாம் சொல்லலைங்களா? என் வழியே இல்லையே எனக்கு போகிறதுக்கு. இப்போ போகணுன்ற ஆசை, பட் முடியாது. இப்போ இந்த எல்லாமே இருக்குது, படிப்பு கம்மியாக இருக்குன்னா ஒரு ஃபீல் ஆகுது. பட் நம்ம எக்ஸ்பீரியன்ஸை படிப்பு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறேன். நீங்களே இப்போ ஒரு பெரிய பாடமாக இருக்கிறீங்க, நிறைய காலேஜஸ்க்கெல்லாம் போய் நீங்கள் மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் எல்லாம் கொடுத்துட்ருக்கீங்க சார். நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இவ்வளவு கஷ்டப்பட்டு தனி ஆளாக உழைச்சி இன்றைக்கி மில்லினர் பார்பர் அப்படின்னு உங்களை அழைக்கிற அளவுக்கு இவ்வளவு சேனல்ஸ் உங்களை தேடி வருது அப்படின்னா கட்டாயம் உங்கள் லைஃப் ஹிஸ்ட்ரியை தெரிஞ்சுக்க ஆசைப்படுவாங்க. இன்னும் அந்த கான்ஃபிடென்ஸ் லெவல் எப்படி இருக்குது, லைஃப்பில் எப்படி நீங்கள் வெற்றி பெற்றீங்க, இதெல்லாம் பற்றி பேசலாம் ஒரு சின்ன பிரேக் அப்புறம் சார். மில்லினர் பார்பர் திரு ரமேஷ் பாபு அவர்களோடு தான் பேசிகிட்டு இருக்கிறோம். ரொம்ப எமோஷ்னலாக தான் நம்ம இந்த எபிசோடே ஆரம்பிச்சிருக்கிறோம். எவ்வளவு துயரம், எவ்வளவு சோகங்கள்லாம் நிறைந்த வாழ்க்கை. ஆனால் வாழ்க்கையில் படிப்படியாக எப்படி இவர் கடந்து வந்தார், வாழ்க்கையில் வெற்றி அப்படின்னு இவர் எதை பார்க்கிறார், த சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ் அப்படின்னு இவர் எதை சொல்ல போகிறார், பேசலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு. எக்ஸாம்பிள் ரோல்ஸ் ராய்ஸ் யாருக்கிட்டையும் இல்லை ஆல் இண்டியாவில். ஆமாம், ஃபஸ்ட்டு நான் தான் கமர்ஷியலுக்கு போட்டேன்.